ஒரு நாட்டினுடைய முக்கியமான அமைப்பு ஒன்று அரசியல் அமைப்பு. இந்தியாவோட அரசியலமைப்பு ஒரு சிக்கலான ஒரு அரசியலமைப்பு. இது அரசியலமைப்புங்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குறதுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்குது. இந்த அரசியலமைப்பு பல்வேறு நிறுவனங்கள் அதுவும் மற்ற அரசாங்கம் எப்படி நடக்கணுங்கிறதுக்காண்டி இருக்குது. ரெண்டாவது, ஆட்சியாளர்கள், சட்டமன்றம், நீதிமன்றம் இது எப்படி நடக்கணும்னு இருக்குது. மூணாவது, மத்திய மாநில அரசுகள், உள்ளாட்சி அரசுகள், அதோட நடைமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த அரசியல் அமைப்பில் இருக்குது. அப்புறம் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன உறவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இருக்கிறது. அதுக்கப்புறமாட்டி அஞ்சாவது தான் மிக முக்கியமாட்டு அரசியல், சமூகம், பொருளாதார பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக அரசியல் அமைப்பு சாசனம் இருக்குது. இந்த அரசியல் அமைப்பு சாசனம் உலகத்திலே இந்தியாவோட அரசியல் அமைப்பு தான் மிக நீளமான அரசியல் அமைப்பு. இதில் மட்டும் 465 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியல் அமைப்பு பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை தழுவி எழுதப்பட்டது ஒன்று. இதில் அவங்களோட பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூல் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773, பிட்ஸ் இந்திய சட்டம் 1784, பட்டாயா சட்டம் 1833, பட்டாயா சட்டம் 2 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய அரசு சட்டம் 1935. இது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள். இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதுறதுக்கு முன்னோடியாக இருந்தது யாருன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய எம்என் ராய். அவர் தான் இந்த எம்என் ராய்ங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு முன்மொழிந்தார். வருஷம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1934. அடுத்த வருஷம் 1935 வருஷத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும்னு அப்போந்தான் கோரிக்கை வைக்காங்க காங்கிரஸ். அப்போதைய ஆங்கில கவர்மெண்ட் ஆகஸ்ட் சலுகைன்னு ஒரு திட்டத்தை அறிவிக்காங்க. அது எப்போம்னா 1940. இதை கொள்கை அளவில் தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1942 சர் ஸ்டாக்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழு உருவாகுது. அந்த குழுவோட திட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த கிரிப்ஸ் அறிக்கையை நிராகரிக்காங்க. அதுக்கப்புறமாட்டி 1946 ராமகோபாலாச்சாரியார் திட்டம், வேல்ஸ் திட்டம் 44 உருவாகுது. அதையும் நிராகரிக்கப்படுது. 1946 அமைச்சரவை குழு திட்டம் உருவாகுது. அரசியலமைப்போட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடக்கு. இது யாரோட தலைமைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தம் தலைமையில். அவர் தான் தற்காலிக தலைவராக இருந்தார். அப்போ முஸ்லீம் தனி நாடு வேணும்னு, பாகிஸ்தான் வேண்டும்னு வலியுறுத்தி இந்த கூட்டத்தை புறக்கணித்தாங்க. 1946 டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய தேசிய அரசியலமைப்பு தலைவராகவும், பிஎன் ராவ் இந்த அரசியலமைப்பு ஆலோசகராகவும் பதவியேற்காங்க. அமைப்பு நிர்ணய சபை மொத்தம் 23 குழுக்கள் இருந்துச்சு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் 7 குழு இருந்துச்சு.